டிஃபனுக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு பிளைன் குருமா தான் செஞ்சு காட்ட போறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரோட்டு கடையெல்லாம் நம்ம சாப்பிடுவோம்ல, இந்த குருமா அந்த ஸ்டைல்ல இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஃபனுக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு பிளைன் குருமா தான் செஞ்சு காட்ட போறேன். உங்கள ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அக்கா டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி நிறைய சைட் டிஷ் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக தான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா இந்த பிளைன் குருமா செஞ்சு காட்ட போறேன். வீட்டில் எதுவும் காய்கறி இல்லாத டைம்ல இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரோட்டு கடையெல்லாம் நம்ம சாப்பிடுவோம்ல, இந்த குருமா அந்த ஸ்டைல்ல இருக்கும். என்னதான் நம்ம வீட்டுல செஞ்சாலும் ஆனா ரோட்டு கடையில இருக்கிற மாதிரி வரலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனா இன்னைக்கு நான் செய்யற இதே ஸ்டைல்லே செஞ்சீங்கன்னா அவ்வளோ ஆஸ்தலா இருக்கும். ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது குருமா பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டு தேவையானதெல்லாம் வதக்கலாம். கொஞ்சமாக இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தாங்க விடுறேன். தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு பட்டை போட்டுக்கலாம். 2 கிராம்பும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், சின்ன வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. இதுலேயே சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். கசகசா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஃபுல்லாகவே நம்ம பச்சை மிளகா தான் போட போகிறோம். வேறு எந்த காரப்பொடியும் போடக்கூடாதுங்க. இதுலேயே சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியும் போட்டுக்கலாம். 7 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கலாங்க. வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுடலாம். இந்த தக்காளியும் லேசாக வதக்கலாங்க. தக்காளியும் தோல் சுருங்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். 1/2 மூடி தேங்காய் பல்ல எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். கொஞ்சமாக இதில் புதினா இலையும் போட்டுக்கலாங்க. புதினா தலை கண்டிப்பாக போடணும், அதுதான் இந்த குழம்புக்கு நல்ல ருசியும் ஃப்ளேவரும் கொடுக்கும். கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது இதுலேயே 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை வேணாலும் போடலாம், முந்திரி பருப்பு வேணாலும் ஒரு 5 to 10 போட்டுக்கலாம். இந்த பொட்டுக்கடலை போடுறது ஒரு திக்னஸ்க்காக தாங்க. இப்போ இதையும் சேர்த்து அப்படியே கலரி கொடுத்துருங்க. இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க இப்போ குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குருமா பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குருமா தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நார்மலாக நீங்கள் என்ன எண்ணெயில் செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. இதுலேயே சின்னதாக ஒரு பட்டை போட்டுக்கலாங்க. 2 கிராம்பு போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஸ்பைசஸ்லாம் கம்மியாக போடணுங்க, இல்லைன்னா கசப்பாக இருக்கும். ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கல்பாசி இதில் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க. நமக்கு சாப்பிடும் போதும் இந்த வெங்காயம் கிடைக்கணும், ஸோ அதனால் லேசாக வதக்கினா போதும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கியாச்சுங்க. இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை இலை போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நான் எடுத்தது மீடியம் சைஸ் தக்காளிங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கோம். தக்காளி இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. அரைச்சி வச்ச மசாலாவும் இதிலே ஊற்றிடலாங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க. அடுப்பனால் நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. பொட்டுக்கடலை வேறு போட்டிருக்கோம், கசகசா போட்டிருக்கோம், அதெல்லாம் குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால் தண்ணியாட்டமே கூட்டி வைங்க. இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா பச்சை மிளகாய் 2 உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. குழம்பு கொதி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க.
கிளறி கொடுத்துட்டு அடுப்பணல் மீடியமாக வச்சுடுங்க. 3 நிமிஷத்துக்கு இது கம்மியான தீயில நல்லா கொதிக்கட்டுங்க. A few minutes later. குழம்பு பாருங்க நல்லா 3 நிமிஷமா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. முன்ன இருந்ததை விட குழம்பு சுண்டியும் இருக்குது. ஸோ குழம்புல இருந்த பச்சை மணமும் போயிடுச்சு. பாருங்கள், நான் குழம்பு நல்லா தண்ணியாட்டம் தான் வச்சேன். இந்த ஸ்டேஜில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நம்ம இட்லி மாவு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுலேருந்து 2 டீஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை இதிலே ஊற்றிடலாங்க. இந்த மாதிரி ஊற்றும் போதும் குழம்பு இன்னும் திக்காகவும் அதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ரோட்டு கடையெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இட்லி மாவு ஊற்றிக்கிட்டே கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அப்படியே அங்கங்கே கட்டி ஆகிடும். இப்போ அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக தூக்கி கொடுங்க. இன்னும் 1 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டுங்க. என்னடாப்பா இட்லி மாவுலாம் ஊற்றுறாங்களே நல்லா இருக்குமா அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி மாவும் ஊற்றலாம், தோசை மாவும் ஊற்றலாம். நம்ம இட்லி மாவு ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக இதில் அப்படியே கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி போடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். சூப்பராக ரொம்ப சிம்பிளான நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது குருமானு சொல்லலாம், பிளைன் சால்னான்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. ஆக்சுவலாக வீட்டில் காய்கறிலாம் இல்லாதப்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு குருமா செய்யணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் டிஃபனுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம போடக்கூடிய பொருட்கள். ஸோ ஒவ்வொரு பொருளும் நான் என்ன அளவு போட்டனோ அதே அளவில் போடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு கண்டிப்பாக கசப்பாக இருக்கும். எப்பயுமே நான் சொல்கிறது தான், மசாலா போடுற குழம்புக்கு மசாலா கம்மியாக இருந்தாலே நீங்கள் எப்படி வச்சாலும் அந்த குழம்பு டேஸ்ட்டாக வரும். அதே மாதிரி இதில் பொட்டுக்கடலை போடும்போது சும்மா கொஞ்சமாக போடுங்க. நிறைய போட்டிங்கன்னா இந்த குழம்போடைய டேஸ்ட்டே அடைக்கணும். இதுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவு ஊற்றிருக்கோம். ஸோ அதுவும் இதோடைய சுவையை கூட்டும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். பார்க்கும் போதே சாப்பிடணுன்னு தோணுது. சாப்பிட்ருவோம். நல்லா மெதுவாக இருக்கிற இட்லி அப்படியே நல்லா இந்த குழம்புல முக்கிட்டு சாப்பிட்டு பார்த்தலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா காரம் புளிப்பு எல்லாம் கம்மியாக இருக்கும். ஈவன் 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இட்லி சுட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நிஜமாக சொல்கிறேன், ரோட்டு கடையெல்லாம் போய் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் போட்ட ஒவ்வொரு பொருட்களும் ரொம்ப முக்கியங்க. ஸோ நான் போட்ட எல்லா பொருட்களும் போடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், 4 இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் 2 இட்லி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அஸ்தலாக இருக்கும். அப்படி இட்லி சாஃப்டாக இருக்கணும், சுட சுட இருக்கணும். அப்படியே சூடாக எடுத்து போட்டு குழம்புல நல்லா தொட்டு சாப்பிடும் போதும் சும்மா அப்படி இருக்குங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தான் இருக்கும். தக்காளி நம்ம ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம், ஆனாலும் இந்த குழம்புக்கு புளிப்பு டேஸ்ட்டு அவ்வளோ கரெக்டாக இருக்குது. உங்ககிட்ட பேசிக்கிட்டே கிட்டத்தட்ட நான் 1 இட்லி சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சம்டைம்ஸ் ஒரு சில ரெசிபி நீங்கள் கேட்டும் நான் செஞ்சு காமிக்காமல் இருப்பேன். ஸோ ஏன்னா சில டைம் நான் மறந்து கூட போயிருக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லி நான் செய்யலைன்னா ப்ளீஸ் திரும்பவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் ரெசிபி கேட்ட உடனே சில டைம் செய்ய முடியாது, ஏன்னா சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கும். பட் கண்டிப்பாக என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நான் செஞ்சு காட்டுவாங்க. ஸோ உங்கள் அன்பும் ஆதரவும் இதே மாதிரியே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ஸோ அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.